எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லீகல் நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த லீகல் நோட்டீஸ்க்கு நான் ரிப்ளே அனுப்பியிருக்கேன். ரிப்ளே அனுப்புனதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட டாக்டர் வந்து நம்மகிட்ட ஃபோன் போட்டு பேசுனாங்க. பேசும்போது என்னன்னா, ஒரு சில வீடியோஸ்லாம் நீங்க மருத்துவத்துறைய களங்கப்படுத்துற மாரி சொல்லியிருக்காங்க. அது சாம்பிள் வீடியோவும் எனக்கு என் சேனல்ல இருந்து டவுன்லோட் பண்ணி, அத வந்து எனக்கு WhatsAppல அனுப்பியிருக்காங்க. அந்த வீடியோலாம் நீங்க உடனே டெலீட் பண்ணுங்க. அதையும் தாண்டி இன்னும் நெறைய வீடியோஸ் இருக்கு. நீங்க டெலீட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்ககிட்ட வந்து சரி ஓகே நான் அத வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கால அவகாசம் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில அட்வைஸ் சொன்னாங்க. என்னன்னா, நீங்க சுகர்லேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா, அத பத்தி நீங்க பேசுங்க. அத வந்து மத்தவங்க ஃபாலோ பண்ற மாரி நீங்க பேசாதீங்க. நீங்க என்ன ஃபுட் எடுக்கிறீங்களோ, அந்த ஃபுட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன நீங்க சொல்லுங்க. ஆனா நீங்க உங்கள நீங்க பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸ வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க டயட் பிளான் குடுக்க அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு சில அட்வைஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த அட்வைஸு அவங்க சொன்ன விஷயங்கள வந்து நம்ம கரெக்ட்டா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு, அவங்க சொன்ன விஷயங்கள வந்து இப்போதைக்கு வீடியோவ டெலீட் பண்ணிட்டு, அடுத்து நம்ம வந்து நியூட்ரிஷன் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கோம். அந்த நியூட்ரிஷன் கிளாஸ் ரிலேட்டடா ஆ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம அந்த மைண்ட் செட்ல போலாங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, நான் வந்து இந்த சோசியல் மீடியாவுக்கு வர்ற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு சண்டை சச்சரவுலயோ, கோர்ட்டு கேஸோ நம்ம அலையணும் அந்த மைண்ட் செட்ல வரலங்க. எனக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கைய நானும் நல்லா இருக்கணும். என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபாலோவர்ஸும் நல்லா இருக்கணும். அந்த மைண்ட் செட்ல தான் வந்தேன். ஸோ ஒரு சில வீடியோக்கள் நான் போட்ட வீடியோ வந்து மருத்துவத்துறைக்கு களங்கம் விளைவிக்கிற மாரி இருந்திருக்குன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து நம்மட்ட சொல்லும்போது, அத நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு, அது என்ன விஷயம் நம்ம தப்பா பேசியிருக்கோம், எது கரெக்ட்டா பேசியிருக்கோம் அப்படின்ட்டு, நம்ம அந்த இன்ஃபர்மேஷன எடுத்து கரெக்ட்டா அடுத்தடுத்த வீடியோஸ்ல அந்தந்த தப்புகள் வந்து பண்ணாம, நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் தாங்க. இந்த அனுபவத்த நம்மளோட வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ட்ரிகர் ஆவறதோ, சண்டை போடுறதோ, அது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஒரு விஷயம் வந்திருக்கு, நம்ம அந்த விஷயத்த வந்து சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட பேசணும். அத நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறோம். அது ரிலேட்டடான ஐடியாஸ் வந்து கிடைக்குது. அத நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அடுத்தடுத்த லைனுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு கடைசி வந்தது. அதனால நான் அவங்க சொன்ன வீடியோஸையும் தாண்டி ஒரு சில வீடியோக்கள் வந்து என்னோட சேனல்ல வந்து நான் டெலீட் பண்ண போறேங்க. டெலீட் பண்ணிட்டு இனிமேல் எனக்கு என்ன லைஃப்ல என் லைஃப்ல என்ன நடந்துச்சு, நான் என்ன மாரி ஃபுட் எடுக்கிறேன், அத பத்தி மட்டும் கண்டிப்பா நான் வீடியோஸ் போடுவேன். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இல்ல அதையும் தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் டவுட் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா, ஸ்க்ரீன்ல என்னோட நம்பர் குடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.